வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை நியூ இயர் கொண்டாட வர வச்சுருக்காங்க. அதோட பார்த்தோன்னா இந்த சைடு முதல் மரியாதையை நம்ம சிலம்பம்பட்டியில் வச்சு நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம சந்திரகலாவுக்கு கோவம் தலைக்கேறுது. தன்னோட கணவருக்கு இந்த பதவி கிடைக்கல, என்னோட அக்காகாரிக்கு இந்த டிரைவர் பையன் வாங்கி கொடுத்துட்டான், விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பரபரப்பு கட்டத்தில் ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி, நாங்கள் இந்த வருஷம் நியூ இயரை உங்கள் வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடலான்னு இருக்கோம் ரேவதி அப்படின்னு சொல்லணும். தாராளமாக வாங்க, என் கல்யாணத்துக்கு கூட நீ உங்களால் வர முடியலை, ஆனால் இப்போ வரீங்கள, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிவிட்டு நம்ம ரேவதி ராஜாவை போய் கூட்டிகிட்டு வர வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம ரேவதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அம்மா, இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல நேரம், சரி இருக்கட்டும், உனக்கு நல்லபடியாக உன் ஃப்ரெண்ட்ஸை கவனித்து அனுப்பு, என்னதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சமைக்க ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம ரேவதி. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம சாமுண்டேஸ்வரியை முதல் மரியாதை கொடுக்க ஊர் சார்பாக கூப்பிட்றாங்க. அப்போ தான் நம்ம காளியம்மா போய் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதையா? அதெல்லாம் கிடையாது, என் பையன் சிவனாண்டியும் அதே அளவு தகுதியோடு தான் இருக்கான். அப்படி இருக்க நேரம் ஒரு வாக்கில் கொடுக்க முடியாது. என்னங்க, ஊரில் உள்ள நகையெல்லாம் சாமியே ஆடி சொல்லிட்டு தங்கம் தான் அப்படின்னு ஆசாரியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்ல நேரம், முதல் மரியாதையை அவங்களுக்கு தானே கொடுக்குறது வாஸ்தவம் அப்படின்னு சொல்ல நேரம், சிவனாண்டி பெருசாக இந்த ஊருக்காக எதையும் பண்ணிடல, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல நேரம், அதெல்லாம் முடியாது, வேணா ஒரு சிலம்பம் போட்டி வைப்போம், அந்த சிலம்பம் போட்டியில் என் மகை சார்பாக ஒருத்தரை நாங்கள் இறக்குவோம், அதே நேரம் சாமுண்டேஸ்வரி சார்பாக யார் வேணாலும் இறங்கிக்கிடலாம், அதில் யார் டீம் வெற்றி பெறுவோ அவங்களுக்கு முதல் மரியாதை அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம சாமுண்டேஸ்வரி சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி உள்ளதுலேயே சிலம்பம் போட்டியில் யார் பெஸ்ட்டாக ஆடுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஒருத்தரோட நேம் அடிப்படுது. அப்போ அவரை தான் இறக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இறக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட நம்ம மயில் சொல்கிறாங்க, அத்தை நம்ம சிலம்பம் போட்டியில் வெற்றி பெறணும்னா ஒரே ஆள் தான், நம்ம ராஜாவை அடிச்சிக்க ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய டேலண்ட்டு சிலம்பத்தில், அவனுக்கு பேரே நான் சிலம்பணி தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல நேரம், அதெல்லாம் இருக்கட்டு, நான் அவன் போடுற பிச்சையில் எனக்கு முதல் மரியாதை செய்யணும் கிடைக்கணும்னு நான் ஆசை விரும்பலை, அவனை வச்சு எனக்கு எந்த காரியமும் நடக்கண்டான், நம்ம வேற ஆளை இறக்குவோம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி தென்னாவட்டாட்டு ஒருத்தங்களை இறக்குறாங்க. அதில் தூக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிக்கு தான் முதல் மரியாதை அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு மூக்கை உடைக்கிறாங்க. அப்போ தான் அத்தை அவமானப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ராஜா கலருங்கிறாங்க. என்ன அவ்வளோதான் மேட்ச்னு நினச்சிக்கிட்டிங்களா? இல்லை, நான் எங்கள் அத்தை சார்பாக டீம் சார்பாக நான் இறங்குறேன், என்ன வின் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த கோப்பையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம ராஜா சொல்கிறாங்க. என்ன இவனை வின் பண்ணணுமா? இதெல்லாம் சர்வசாதாரணமாச்சே அப்படின்னு அந்த இடத்துல இந்த டிரைவர் பையலுக்கு வேறு என்ன தெரியும் சிலம்பத்தை பற்றி அப்படின்னு நம்ம காளியம்மா கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ராஜா புகுந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம காளியம்மா சிவனாடி டீமில் உள்ள அந்த நபரை அடித்து ருத்ர தாண்டவம் ஆடி நம்ம சாமுண்டேஸ்வரி டீமை வின் பண்ண வச்சுறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டேஸ்வரிக்கு மருமகனே இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாவில், அதனால் முதல் மரியாதை யாருக்கு காளியம்மா கொடுக்கணும்? சாமுண்டேஸ்வரிக்கு தானே. ஆமாம், நாங்கள் சொன்ன வாக்கு அதுதான், அதையும் நீங்கள் பண்ணிடலாம். என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சிவனாண்டி கேட்குறாங்க நம்ம காளியம்மாட்ட. வேறு என் வழி இல்லைடா மோனை, நம்ம இந்த வாட்டி சாமுண்டேஸ்வரியை தோற்கடிச்சிடலான்னு சிலம்பம் போட்டியை வச்சா இந்த டிரைவர் பையன் அதில் கில்லாடியாக இருப்பான்னு எனக்கு எங்கே தெரியும், ஒன்றுமே தெரியாததுனால நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ வெற்றி பெற்றுட்டான் அந்த டிரைவர் பையன், வேறு வழி இல்லை, ஊர் முன்னாடி கொடுத்த வாக்கு மக்கள் எல்லாம் நம்மளுக்கு எதிராக கிளம்பிடுவாவா, அதனால் வாயை மூடிட்டு கம்முனி இருப்போம் அப்படின்னு
வந்துட்டு கம்முனி இருக்காங்க. அந்த கோப்பையை வந்து நம்ம ராஜா பரிசாட்டு ஊர் மக்கள் சார்பாட்டு கொடுக்காது வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு வந்து கட்டி ஊரா மக்கள் சார்பாக வந்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை செய்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா சாமிக்கு அந்த நகையெல்லாம் போட்டு அலங்கார பூஜை எல்லாம் நடக்குது. நம்ம ராஜா வந்து செம்மையாக வந்து சந்தோஷமாக இருக்காங்க. புது வருஷம் வந்து ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷத்துலேயாவது என்னோட மனைவி ரேவதியும் நானும் சந்தோஷமாக வாழணும். எங்கள் அத்தை குடும்பத்துக்கு மேலே இருக்க பகை வந்து விலகுனா நாங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரணும். எங்கள் தாத்தாவை எதிரியாட்டே நினச்சிட்டு இருக்க எங்கள் சாமுண்டேஸ்வரி அத்தை வந்து திருந்தணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து சாமிக்கிட்ட வேண்டாக்குப்பில் நம்ம ரேவதி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து இந்த வருஷத்தை ஓட்டிட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா இந்த சைடு சண்முகம் ஏட்டு அவங்களோட மனைவி எப்படியாவது வந்து என் கணவர் யாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அந்த பொறுப்பு இந்த சாமுண்டேஸ்வரி அம்மா சாவுக்கு காரணம் அவங்கள வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. எந்த குடும்பம்னு வர தெரியாது, ஆனால் அந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த சண்முகம் வந்து ஏட்டு அவங்க மனைவியாக ஸ்தானத்தில் இருந்த பரமேஸ்வரி கிட்ட அவங்க அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து இந்த சிலம்பம் நடந்ததில்ல அந்த கோவில், அந்த நம்ம சாமுண்டேஸ்வரியோட கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போதான் நம்ம அந்த அம்மா கிட்ட இருக்க பெட்டியை தூக்கிட்டு ஒருத்தர் வந்து போயிடாரு. ஐயோ பெட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருடனை பிடிங்க அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து சவுண்டு போடுறாங்க. அப்போதான் அதில் என்ன பெட்டியில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாரோ என் கணவரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அது வந்து அதில் இருக்குது. அவரை ஞாபகம் வரலாம், நான் வந்து அவருக்கு ஃபோட்டோயை தான் தூக்கி வச்சு பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அம்மா கவலைப்படாதுங்க, அந்த பெட்டியை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா அந்த திருடனை மடக்கி பிடிச்சி அந்த பெட்டியை மீட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா உங்கள் கணவரோட ஃபோட்டோயை காட்டுங்க அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்ல நேரம் ஏட்டு சண்முகம் ஃபோட்டோயை வந்து காட்டுறாங்க. இதை பார்த்ததோடனே சும்மா அதிர்ச்சி. நான் என்ன ஏட்டு சண்முகம் இது நாங்கள் அப்போ வந்து தேடிட்டு இருந்த பரமேஸ்வரி நீங்கள் தானம்மா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம், எங்கள் தாத்தா ராஜசேதுபதியோட மேலே ஒரு பழி இருக்குது, அந்த பழியை வந்து நீக்கக்கூடிய ரகசியம் இவருக்கு மட்டும் தெரியும், ஆனால் இப்போ இங்கே உயிரோடு இல்லை, அந்த ரகசியம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் இவ்வளோ காலம் அந்த ரகசியத்தை யாருக்கிட்ட வந்து சொல்லணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன்ப்பா, அந்த சாமுண்டேஸ்வரி அவங்க அம்மா சாவுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, முத்துவேல் தான். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சாமுண்டேஸ்வரி அம்மா சிவகாமி அம்மா குடிக்கே இருந்த காப்பியில் விஷத்தை போட்டு வந்து கொன்னது அவன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்தோடுமே வந்து அதிர்ச்சியில் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இதை வந்து கூட்டி கொண்டு போய் நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம ராஜா வந்து துடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, இந்த உண்மை தெரியறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்கள் குடும்பம் 20 வருஷமாக பகையாட்டு இருக்குது, இந்த உண்மை உங்கள் வாயால் வந்தால் கண்டிப்பாக எங்கள் அத்தை மனம் மாறும் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரியை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து ராஜா வந்து கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சு முத்துவேலின் முகத்திரையை கிழிக்கிறாங்கங்க ராஜா.